நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களா? உங்களுக்கு ஃபீல் ஆகுதா லைக் நம்மளோட கெரியர் அப்கிரேட் ஆக மாட்டேங்குது அண்ட் நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கிற மாதிரியே தான் இருக்குது, இதில் எந்த ஒரு இம்பார்ட்டனும் அண்ட் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை நிறைய பேரை பார்க்கும்பொழுது என்னடா அவங்க மேலே கரியரில் அப்கிரேட் ஆகிட்டே போயிட்டுருக்காங்க, நம்ம அதே இடத்துல நின்றுட்டுருக்கோம், ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கா? கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் இப்படி எது மாற்றிக்கலாம் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ நான் வந்து பிரசாந்த், ஐம் யோர் சிக்ஸ் சிக்மா ட்ரெயினர் அண்ட் கன்சல்டன்ட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபால்கன் ஸ்கில் டெவலப்மெண்ட் சீனியர் ட்ரெயினர் அண்ட் கன்சல்டன்ட்டாக இருக்கேன். ஸோ இது உங்களுக்கான வீடியோ, கண்டிப்பாக பாருங்கள். நான் ஒரு ஸ்டோரியிலேருந்தே நான் அந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டோரின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கும் ஸ்டோரி கேட்குறது அண்ட் அதுலேருந்து பார்க்கும்பொழுது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைனிங் இண்டஸ்ட்ரியில் ஒரு 3 எறும்பு வேலை செஞ்சுதான். அந்த 3 எறும்பில் 3 பேர் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு இது பார்த்திங்கன்னா ஒரே எறும்பு சொல்லுது, நான் வந்து இந்த கல்லையெல்லாம் வந்துட்டு ரொம்பவும் வந்து சீக்கிரமாக எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் எறும்பு சொல்லிச்சான். செகண்ட் எறும்பு சொல்லிச்சான், இல்லை நான் இருக்கிறதுலே பெரிய பெரிய கல்லை வந்து நான் எடுத்துகிட்டு கொண்டு போய் வைப்பேன் அப்படின்னு சொல்லிச்சான். 3வது எறும்பு வந்து சொல்லிச்சான், இல்லை நான் வந்துட்டு செய்கிற வேலையை அப்படியே நான் தொடர்ந்து செய்யலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சான். இப்போ இந்த 3 எறும்பும் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தது. அந்த 3 எறும்பும் பார்க்கும்போது இன்னொரு எறும்பு வந்து ரொம்பவும் வந்து வித்தியாசமாக இருந்துச்சு. அப்படி அந்த எறும்பு என்ன வித்தியாசமாக இருந்துச்சு அப்படின்றது தான் அவங்கக்கிட்ட போய் கேட்குறாங்க. நாங்கள்லாம் செய்கிற வேலை செய்கிறோம், இவன் வந்து ஃபாஸ்ட்டாக ஓடுறான், இவன் வந்து பெரிய பெரிய கல்லை தூக்கிட்டு போகிறான், இவன் வந்து செய்கிற வேலையை ரூட்டீனாக செய்கிறான், ஆனால் நீ மட்டும் வித்தியாசமாக இருக்கிய, அப்படி என்ன அப்படின்னு அந்த 3 எறும்பும் அந்த எறும்புக்கிட்ட கேட்டுச்சான். அப்போ அந்த எறும்பு சொல்லிச்சான், இல்லை நான் பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன், நான் பறக்கலாம், ஒரு பட்டாம்பூச்சி ஆகலான்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன், அதுதான் நான் செஞ்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எறும்பு சொல்லிச்சான். அப்போ 3 எறும்பும் அதை பார்த்து சிரிச்சா, நீ எப்படி பட்டாம்பூச்சி ஆக, உன்னால் எப்படி பட்டாம்பூச்சி ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எறும்பு 3மே வந்து இதை பார்த்து சிரிச்சிச்சான். ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இந்த 3 எறும்பு அண்ட் இந்த 4வது எறும்பு மாதிரி தான் நம்மளும் ஆர்கனைசேஷனில் இருப்போம். ஃபஸ்ட்டு சில பேர் என்ன பார்ப்பாங்க அப்படின்னா ஆக்டிவாக அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு அங்கேயும் போயிட்டு இருப்பாங்க. இனி 2வது வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, பெரிய பெரிய சுமையான வெயிட்டுகளை தூக்குற மாதிரி பெரிய பெரிய ஹார்ட் ஒர்க்ஸ் வந்து அவங்க வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. 3வது வந்து பார்த்திங்கன்னா இல்லை இவன் ஆக்டிவாக இருக்கான், இவன் பெரிய இதாக இருக்கான், அப்படியெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் செய்கிற வேலையை ரெகுலராக நான் ஆர்கனைசேஷனுக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3வது நபரும் நம்ம ஆர்கனைசேஷனில் பார்க்க முடியும். ஸோ இந்த 4வது நபர் தான் பார்த்திங்கன்னா வித்தியாசமானவர்களாக இருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷனுக்கும் ஏதாவது நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும், தன்னோட கரியரும் வந்து க்ரோத் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஸோ இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்கள எந்த அளவுக்கு வந்து கரியர் அப்கிரேட் பண்ணுறாங்கன்றது ஆர்கனைசேஷனில் வந்து ஹையர் மேனேஜ்மெண்ட் வந்து நோட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து ஆர்கனைசேஷனுக்கு அவங்க எந்த அளவுக்கு வந்து அசெட்டாக இருக்காங்களும் பார்ப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட இதை வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து ஸ்கில் எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் ஆர்கனைசேஷனில் சஸ்டெயின் ஆக முடியும். ஃபஸ்ட்டு செகண்ட் உங்களுக்கு ஒரு க்ரோத்தும் எடுத்துகிட்டு போக முடியும். அண்ட் அந்த க்ரோத்தை நீங்கள் காமிக்கும் பொழுது தான் நீங்கள் ஆர்கனைசேஷனில் நெக்ஸ்ட் லெவலுக்கு போவீங்க. ஸோ இதுக்கு ஏதாவது நீங்கள் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் லீன் சிக்ஸ் சிக்மா அப்படின்ற ஒரு கோர்ஸை வந்து நீங்கள் வந்து படிக்கலாம். ஸோ இதை படிக்கும்போது என்ன பெனிஃபிட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் உங்களோட கரியரில் நீங்கள் அப்கிரேட் ஆகிறது நீங்களே வந்து செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணுவீங்க. ஸோ நிறைய பேருக்கு லீன் சிக்ஸ் சிக்மா அப்படின்ற கோர்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சதாக இருக்கலாம். நம்மளோட யூடியூப் சேனல்லையும் பார்த்தீங்கன்னா ஃபால்கன் ஸ்கில் டெவலப்மெண்ட் யூடியூப் சேனலில் நிறைய லீன் அண்ட் சிக்ஸ் சிக்மா அண்ட் லீன் சிக்ஸ் சிக்மா பற்றினதை நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ இந்த லீன் சிக்ஸ் சிக்மா கான்செப்ட்ஸை நீங்கள் படிக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் லீன் சிக்ஸ் சிக்மா கோர்ஸுக்கு வந்து தாராளமாக ஜாயின் பண்ணலாம். நம்மளோட இன்ஸ்டியூட் வந்து ஃபால்கன் ஸ்கில் டெவலப்மெண்ட். ஸோ www.falconskilldevelopment.in போனீங்கனாலும் லீன் சிக்ஸ் சிக்மா பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அண்ட் கோர்ஸை பற்றி நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு அண்ட் வெப்சைட்க்கு விசிட் பண்ணுங்கள். நம்ம வந்து பார்த்திங்கன்னா லீன் சிக்ஸ் சிக்மா க்ரீன் பெல்ட் அண்ட் பிளாக் பெல்ட் கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லீன் சிக்ஸ் சிக்மா க்ரீன் பெல்ட் அப்படின்றது வந்து 2 months ட்ரைனிங் ப்ரோக்ராமும், பிளாக் பெல்ட் வந்து பார்த்திங்கன்னா 5 to 12 months ட்ரைனிங் ப்ரோக்ராமும் உங்களுக்கு வரும். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் வந்துட்டு தாராளமாக இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம். ஸோ நான் உங்களை வந்து ட்ரைனிங்கோட இதில் பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கால் பண்ணி கூட நீங்கள் என்கொயரி பண்ணலாம். ஸோ என்னோட காண்டாக்ட் நம்பரும் உங்களுக்கு இருக்கும். ஸோ கால் பண்ணுங்கள், மறக்காமல் நீங்களும் வந்து ஒரு வித்தியாசமான எறும்பு போல் இருக்கிறதுக்கு என்னென்ன முயற்சி எடுக்கணுமோ அது எல்லாமே நீங்களும் எடுங்க, நாங்களும் உங்களுக்கு 100% சப்போர்ட் கொடுப்போம். ஸோ இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.